जय सद्गुरुनाथ महाराज की जय। भानुदास एकनाथ, भानुदास एकनाथ, भानुदास एकनाथ, भानुदास एकनाथ। जनार्दन माऊली एकनाथ एकनाथ, जनार्दन माऊली एकनाथ एकनाथ, भानुदास एकनाथ, भानुदास एकनाथ। रुद्र अकारावा अवतार, 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 रुद्र अकारावा अवतार। करी दुष्टाचा संहार, करी दुष्टाचा संहार, रुद्र अकारावा अवतार, रुद्र अकारावा अवतार। करी दुष्टाचा संहार, करी दुष्टाचा संहार, नाम घेता विघ्न जाय, विघ्न जाय, नाम घेता विघ्न जाय। त्याचा महिमा वर्णू काय, त्याचा महिमा वर्णू काय, नाम घेता विघ्न जाय, विघ्न जाय, नाम घेता विघ्न जाय। अंगिशेंदुरा चर्चिला, चर्चिलम, अंगिशेंदुरा चर्चिलम। भव्य मारुती देखिला, भव्य मारुती देखिला, नाम घेता विघ्न जाय, नाम घेता विघ्न जाय। त्याचा महिमा वर्णू काय, त्याचा महिमा वर्णू काय, नाम घेता विघ्न जाय, विघ्न जाय, नाम घेता विघ्न जाय। कपीकुलांचे मंडन, कपीकुलांचे मंडन, शरण एका जनार्दन, शरण एका जनार्दन, नाम घेता विघ्न जाय, विघ्न जाय, नाम घेता विघ्न जाय। त्याचा महिमा वर्णू काय, त्याचा महिमा वर्णू काय, नाम घेता विघ्न जाय, विघ्न जाय, नाम घेता विघ्न जाय।
रुद्राकारावा अवतार करी दुष्टांचा संहार नाम गेता विघ्नजाय त्यांचा महिमा वर्णुकाय अंगी शेंदूर चर्चिला भव्य मारुति देखिला कपिकुलांचे मंडन शरण एका जनार्दन. रुद्र अकारावा अवतार பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய ரூபமாகவே கருதப்படுறவர் அஞ்சனி புத்திரனான ஆஞ்சநேய பகவான். அவர் ருத்ராம்சம் கொண்டவர். இந்த உலகத்தில் அதர்மங்கள் பெருகி ராட்சசார்கள்லாம் நிறைய வளர்ந்துட்டா அப்படின்னு பிரம்மா விஷ்ணு பல தேவர்கள் எல்லோரும் பகவான் விஷ்ணுகிட்ட சென்று ஆராதனை பண்ணுறா, வேண்டிக்கிறா. இந்த யுகத்தில் நிறைய அதர்மம் பெருகிடுத்து, இதை நீங்கள் வந்து அழிக்கணும், சம்ஹாரம் பண்ணணும், நீங்கள் அவதாரம் பண்ணி எடுத்து வரணும்னு சொல்லும் பொழுது பகவான் நான் வந்து அவதாரம் பண்ணி வரேன், தேவகி மாதாவுனுடைய வயத்தில் பிறந்து நான் எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணி எல்லாருக்கும் நல்ல விஷயங்களை செய்கிறேன் அப்படின்னு பகவானே சொல்கிறார். சொல்லி அதே போல் அவர் அவதாரம் எடுத்து வரார். அவதாரம் எடுக்கிற நோக்கத்தையும் சொல்லி அதர்மத்தை அழிக்கிற நான் வர்ற காலத்தில் தேவாதி தேவர்கள் எல்லாரும் இங்கே குரங்குகள் அம்சமாக எல்லாரும் நீங்கள் போயிடுங்க, எல்லாரும் போய் பிறங்கோ உலகத்தில் அப்படின்னு சொல்கிறார் பகவான் ஸ்ரீ விஷ்ணு மகாவிஷ்ணு. அப்படி சொல்லும் பொழுது அத்தனை குரங்குகளும் பகவான் தேவர்களே வந்து இங்கே வந்து எல்லாரும் பகவானோட சேர்ந்து யுத்தத்தில் அதர்மத்தை அழிக்கிற ரூபத்தில் இருக்கா. அப்படி இருக்கிற பொழுது சிவபெருமான் சொல்கிறார், நீங்கள் எல்லாருக்கும் எல்லா அம்சத்தையும் கொண்டு நீங்களும் வரேன், எல்லாரும் வரத்துக்கு சொல்லிட்டேன், அப்புறம் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறதுனால அவர் சொல்கிறார், நான் ருத்ர அம்சமாக நான் மாருதியாக வந்து இங்கே பிறப்பேன். பகவான் சிவபெருமான் தான் மாருதி, தான் ஆஞ்சநேய ஸ்வரூபமாக நான் வருகிறேன், வாயு புத்திரனாக நான் வரேன் அப்படிங்கிறத முதல்லையே சொல்லிட்டேன். அப்படி ருத்ர அகாராவ அவதாரம். அதனால் ருத்ரனுடைய அம்சமாக 11வது அவதாரமாக 10 அவதாரம் விஷ்ணுவோட அம்சம்தான். இதுவும் 11வது அம்சமும் பகவான் ஸ்ரீ ஹரியே விஷ்ணுவோட அம்சமாகவே சிவபெருமான் இங்கே வர்றார். அதனால் ருத்ரமூர்த்தியை ஆஞ்சநேய மூர்த்தியை 11வது அவதாரமாக கொள்ளப்படுறார். ஏன்னா ஆஞ்சநேய மூர்த்தியும் பகவான் ஸ்ரீ ஹரியோடைய அம்சம்தான். ரிஷ்யஸ்ருங்கர் அப்படிங்கிறவர் கூட சேர்ந்து புத்திர காமேஷ்டி யாகம் நடக்கிறது. அந்த புத்திர காமேஷ்டி யாகத்தில் அவருக்கு தேவனே அங்கேருந்து அந்த அக்னி மூலமாகவே அங்கே அந்த தேவன் யக்ஞ தேவனே வந்து பாயசம் இருக்கிற அந்த கலசத்தை வந்து கொடுக்குறார். இந்த பாயசம் இருக்கிற அந்த கலசத்தை எடுத்துட்டு வசிஷ்டர்கிட்ட கொடுக்குறார். இந்த விவாண்டக மகிழ்ச்சியோடைய புத்திரரான ரிஷ்யஸ்ருங்கர் இது எல்லாருக்கும் அந்த அவருடைய தசரதருடைய தர்ம பத்னிகளுக்கு நீங்கள் இதை பிரித்து கொடுங்கோன்னு சொல்கிறார். சொல்லும் பொழுது தசரதருடைய அந்த ராஜா அங்கே இருக்கிற வசிஷ்டர்கிட்ட சொன்னோன்னே குருநாதரே எல்லாருக்கும் பிரித்து கொடுக்குறார். அவர் கூப்பிட்றார் பத்னிமார்கள் எல்லாரையும் கூப்பிடும்போது அந்த பாயசம் அந்த கலசத்தில் இருக்கிறத பாதியாக கொண்டு கௌசல்யா மாதாவுக்கு கொடுக்கப்படுறது. அடுத்ததாக சுபத்ராவுக்கும் கையைக்கும் இருக்கிற பாதியில் பாதி அது கொடுக்குறார். அப்போ என்ன பண்ணுறான்னா அந்த கையை என்றைக்குமே எப்பொழுதுமே ஒரு காரியத்தை உடனே செய்ய மாட்டான், கொடுத்த உடனே அதை பரிகிக்க மாட்டான். அவள் கௌசல்யாவுக்கு மேலே தன்னோட பாகம் இருக்கணும்னு நினைக்கிறான். எனக்கு கூட வரணும், எல்லா விஷயத்துலையும் நான் முதன்மையானவளாக இருக்கணும், முதன்மையான பத்னியாக நான் இருக்கணும், எனக்கு வரக்கூடிய குழந்தைகள் முதன்மையானவர்களாக இருக்கணும், எல்லாராலையும் எல்லோரை காட்டிலையும் நான் தான் வசதியாக இருக்கணும் அப்படி கூட அகங்காரம் இருக்கக்கூடியவளாக இருந்ததுனால மித்தவா எல்லாரும் கொடுத்த பிரசாதத்தை எடுத்து பருகின்றா. இவ வச்சுக்கிட்டா கீழே வச்ச உடனே அந்த நேரம் பார்த்து அங்கே ஒரு கழுகு வட்டமிட்டு வந்தது. இவ கீழே படுத்துட்டு இருக்கா. இந்த கொடுத்ததை தான் ஒழுங்காக பருகாமல் கீழே வச்சதுனுடைய அந்த பலன் என்ன ஆயிடுதுன்னா உடனே அந்த கழுகு வந்து அதை நேரம் பார்த்து அந்த பாயசத்தை கவ்விண்டு எடுத்துன்னு போயிடுது. இந்த பாயசத்தை கவ்விண்டு எடுத்துன்னு போன கழுகு யாருன்னு கேட்டால் அவள் தான் ஊர்வசியாக இருந்தவர். பிரம்மாவோடைய சன்னிதானத்தில் எல்லாரும் ஒரு பெரிய விழா நடக்கிறது. அந்த இடத்துல வந்து இவள் டான்ஸ் ஆடும் பொழுது இவள் என்ன பண்ணிடுறா, அவள் வந்து மதுபானம் அருந்திட்டு வந்து டான்ஸ் ஆடுறான். அதனால் பிரம்மா அவரை சபிச்சுடுறார், நீ மதுபானம் பண்ணிட்டு வந்ததுனால நீ கழுகாகி இந்த உலகத்தில் பறந்துட்டே இருப்பேன்.
அப்போ நான் என்னைக்கு நான் வந்து இதுலேருந்து உத்தாரணம் ஆவேன்னு சொல்லி அவர் திருப்பியும் கேட்கும்பொழுது சொல்கிறார், பகவான் ஸ்ரீ ஹரி வர அவதாரம் பண்ணுற நேரத்தில் அது ஒரு பாயசம் இருக்கும். அந்த பாயசமானது அயோத்தியா நகரத்தில் இருக்கும். அந்த இடத்துல அந்த கைகேயிங்கிறவளுடைய மாதாவோட பக்கத்தில் இருக்கும். அவள் அருந்தறதுக்கு முன்னாடி நீ அதை எடுத்துன்னு போய் நீ சாப்பிட்டேன்னா நீ உத்தாரணம் ஆகிடுவேன்ற. அந்த கழுகானது அதை சாப்பிட்றது உத்தாரணம் ஆகிறா. அந்த கழுகு எடுத்துன்னு போய் ஒரு இடத்துல வைக்கிறது. அந்த இடத்துல தான் கேசரியோட மனைவியான அஞ்சனா என்ன பண்ணுறா, அந்த மிச்சம் இருக்கிற அந்த பாத்திரத்தினை கொண்டே கீழே வச்சோன்னா அதை எடுத்து இவ பருகிறா. அந்த பருகிறதுனுடைய அம்சமானது அவள் வயத்தில் வந்துடுது. இந்த பருந்தே அஞ்சனா ரூபத்தில் மாறிடுறது. மாறி அவள் அஞ்சனையாக மாறிடுறா. அவர் கேசரியை கல்யாணம் பண்ணிக்கிறா. அவளோட வயத்தில் இருக்கிறவ தான் யாருன்னா அந்த சாக்ஷாத் ஆஞ்சநேயர். அவர் வெளியில் அவதாரம் பண்ணுறார். அந்த அவதாரம் பண்ணுற நாள் வடக்கையெல்லாம் இன்றைக்கி தான் கொண்டாடப்படுறது. அப்படி இந்த நாட்கள் மிக உயர்ந்தமான தினம். இப்படி அவரோட அவதாரம் மாறுது. அதனால் ராமச்சந்திரமூர்த்தி எந்த பாயசத்தை சாப்பிட்டுட்டு எந்த ரூபத்தில் வந்தாரோ அந்த ஸ்வரூப ஞானம்தான் இவருக்கு இருக்குது. அது மாதிரி இவர் சின்ன குழந்தையாக இருக்கும்பொழுது இளம் காலையிலேயே இவருக்கு பசிச்சுடுறது. இவர் பசிச்சோன்னா அஞ்சனா தேவி என்ன பண்ணுறா, குழந்தைய ஒரு தொட்டிலில் போட்டிருக்கா. மேலே பார்க்குறா, சூரியனானது காலை இளம் காலையில் கிளம்பி வரார். அப்போ பொழுது இளம் காலையில் சிவப்பு கலரில் அப்படி இளஞ்சூரியன் வரார். இளம் சிவப்பு சூரியனாக தெரிகிறார். தெரிஞ்ச உடனே இந்த குழந்தைக்கு ஒரு பால் மாதிரி தெரியறது. அதை தான் சாப்பிடணுங்கிற நினைப்பு வருது. ஒரு பழம் மாதிரி இருக்குது. உடனே இந்த குழந்தை அப்போவே பறக்க ஆரம்பிச்சிருது. நேராக சூரியனை நோக்கி பறக்கிறது. அவ்வளோ தூரம் பறந்துட்டு வருது. பறந்து சூரிய பகவான் இருக்கிற இடத்துக்கு போயிடுத்து. அந்த இடத்துல சூரிய பகவானே நடுங்கிறார். என்னடா இந்த குழந்தை இவ்வளோ தூரம் நம்மக்கிட்ட வந்துடுதே அப்படின்னு. அப்போ சூரியனை பிடிக்கிறதுக்காக ராகு வரார். ராகு வந்தவுடனே ராகு தன்னோட முஷ்டினால் ஒரு குத்துறார். ராகு ஆனது கீழே விழுறார். ராகு வந்துடுச்சுனாலே அப்படின்னு சொல்லிட்டு சனி பகவான் வரார். சனி பகவான் இவரை பிடிக்க வரார். சனி பகவானை ஒரு தள்ளி அவரை கீழே தள்ளிடுறார். உடனே அங்கேருந்து குபேரன் வரார். குபேரன் அடிக்கிறார். இப்படி எல்லா நவகோள்களும் இவரை வந்து அடிக்கிறது. யாராலையும் இவர் தடுத்து நிறுத்த முடியல. அப்புறம் எல்லாரும் போய் இந்திரன்ட்ட சொன்னோன்னே இந்திரன் தன்னோட வஜ்ராயுதத்தினால அவரோட மூக்கு இருக்கிற அவருக்கு கீழ்பாகமாக இருக்கிற தாடையில் ஒரு குத்து வஜ்ரத்தினால அடிச்சுடுறார். அதனால் இந்த தாடை பக்கம் அவருக்கு கீழே அந்த ஹனு அப்படின்னு பேர் அந்த இடம். அதனால் அந்த இடத்துல அடிபட்டதுனால இவருக்கு தாடையானது பொழந்து விடுறது. அந்த இடம் வீங்கிடுறது இந்த குழந்தைக்கு. அந்த குழந்தை அப்படியே கீழே மயங்கி விழுந்துடுது. இதை பார்த்த உடனே வாயு புத்திரன் தானே ஹனுமான், இந்த வாயுவானவர் தன்னோட புத்திரனை யார் அடித்தான்னு வேகமாக ஓடி வந்து பார்க்குறார். நீங்கள் எல்லாரும் பண்ணினது தப்பு, அதனால் ஜீவராசிகளுக்கு நான் காற்று செலுத்த மாட்டேன் அப்படின்னு காற்றை பிடிச்சி வச்சுட்டோடனே ஜீவராசிகள் எல்லாம் காற்று இல்லாமல் இந்த தீவன்கள் எல்லாம் தவிக்கிறது. உடனே பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேரும் கிளம்பி வந்துடுறா. சிருஷ்டியில் ப்ராப்ளம் ஆகிடுது அப்படின்னு ஒன்று. எல்லாரும் வந்து வாயுவை கேட்டு வாயு என்ன ஆகிடுதுன்னொன்னே என் குழந்தையை அடிச்சுட்டார். இவ்வளோ சின்ன குழந்தைய இப்படி அடித்து போனதுனால நான் புத்திர சோகத்தில் இருக்கேன். அதனால் நான் யாருக்கும் காற்று கொடுக்க மாட்டேன்னொன்னே நீ இது மாதிரி பண்ணாத, உன் குழந்தையை நாங்கள் எழுப்புறேன்னு 3 பேரும் சேர்ந்து இந்த குழந்தையை எழுப்பி இந்த குழந்தைய அவ்வளோ ஆசீர்வாதம் பண்ணுறா எல்லாரும். சிவபெருமான் சொல்கிறார், நீ இன்னைக்கு சிரஞ்சீவியாக இருந்து காலனே உன்னை அணுக மாட்டாங்கிற. விஷ்ணு சொல்கிறார், உன்னை ஜெயிக்கிறதே யாராலையும் முடியாது, உனக்கு கதை என்ன எல்லா ஆயுதங்களும் நான் கொடுக்குறேன், உன்னை யாராலையும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார். அக்னி சூரிய பகவான் என்ன சொல்கிறார், நான் உனக்கு சாஸ்திரங்கள் எல்லாத்தையும் கொடுக்குறேன், நானே குருவாக இருந்து இந்த குழந்தைக்கு எல்லாம் செய்கிறேங்கிறார். இப்படி நவகோள்களும் குபேரன் சகல ஐஸ்வர்யத்தையும் நான் வந்து கொடுக்குறேங்கிறார். சரஸ்வதி மாதா அவருடைய வாக்கில் உட்காந்து நான் அவளுக்கு வேணுங்கிற அந்த வித்தைகள் எல்லாத்தையும் வாக்கில் இருந்து அவருக்கு செயல வைக்கிறேன், பெரிய பண்டிதனை நான் ஆக்கக்கூடிய நல்ல புத்தியை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். இப்படியாக எல்லார்கிட்டேருந்தும் பெரிய பெரிய மக்கள்கிட்டேருந்தும் ஆசீர்வாதத்தை வாங்கி பெற்றதுனால ஆஞ்சநேய மூர்த்தி அவ்வளோ பெரிய பராக்கிரமசாலியும் பலவானாவும் ஆயிட்டார். அவரை யாராலையும் வெல்ல முடியாது அப்படிங்கிற. ஹனு அப்படிங்கிற அந்த தாடையில் அடிபட்டதுனால அவருக்கு ஹனுமான். அந்த அடிபட்டுண்டு அந்த இடம் வீங்கினதுனால அந்த இடத்துல ஹனுமான் அப்படிங்கிறது வச்சுருந்ததுனால அவருக்கு பேர் ஹனுமான். அப்படி மாருதிங்கிற பேரை கொண்டு வரார். இவரே பின்னாடி அவர் கொஞ்ச நாள் ஆன உடனே இவர் விளையாட்டில் ரொம்ப சுறுதுருன்னு இருக்கிறதுனால ரிஷிகள் முனிவர்கள்லாம் வேள்வி செய்கிற இடத்துல போய் பல சேட்டைகள் பண்ணிட்டு இவரை கட்டுப்படுத்தவே முடியல. இவாளில் எல்லாரும் ஒன்றா அவளெல்லாம் ரிஷிகள்லாம் சொல்கிறா, உன்னுடைய ஞானமானது எப்பொழுது வெளிப்படும், உன்னோட கலை அம்சமானது எப்பொழுது வெளிப்படும், உன்னோட திறமையானது எப்பொழுது வெளிப்படும்னா பகவான் ஸ்ரீ ஹரி எங்கு அவதாரம் பண்ணி வந்து அன்று நீ என்று சந்திக்கிறாயோ அன்றைக்கி தான் உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத முன்னாடியே சொல்லிடுறார். அதனால் இவருக்கு எப்போ பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை பார்த்தாரோ அதற்கு அப்புறம்தான் இவருடைய கலையோட அம்சமானது வெளிப்படுறது. தன்னுடைய ஆத்ம பண்டித ஞானம் அவருக்கு வெளிப்படுறது வெளியில். அவரோட திறமையானது
ஆனது அதற்கப்புறம் தான் வெளிப்படுறது. ஜாம்பவான் தான் இதை வெளிப்படுத்துகிற. நீ இவ்வளோ பெரிய மகானா நீ இருக்க, உனக்கே தெரியாது உன்னுடைய விஷயம் என்ன, நீ கடல் கடந்து போக முடியும், நீ பல உயரத்துக்கு நீ போக முடியும், உடம்பை பல விதத்துக்கு எடுக்க முடியும், சகல சித்திகளும் நீ பெற்றிருக்க அப்படிங்கிறத சொல்லுவேன். அது வரைக்கும் தான் சர்வசாதாரணமாக நினச்சிட்டு இருப்பேன். இப்படிப்பட்ட நான் ஆஞ்சநேயர் அங்கி சேந்துர சர்ச்சிலா பவ்ய மாருதி தேக்கிலா. அப்படி பகவான் ராமச்சந்திரமூர்த்திக்கு சேவனாக இருந்து ராமதூத ஹனுமான்ற பேரையும் பெற்றார். அதற்கப்புறம் அவரை ஜெயிக்கிறதுக்கு பல விதத்தில் ராமனோட கூட இருந்து சேவை பண்ணி கடைசியில் அவள் எல்லாரும் பட்டாபிஷேகமாகி அங்கே இருந்துட்டு இருக்க பொழுது அயோத்தியா நகரத்தில் ஒரு நாளைக்கு அயோத்தியா நகரத்தில் மகாலட்சுமியான சீதா பிராட்டி தன்னோட மாங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய வகுட்டில் அந்த செந்தூரத்தை இட்டுருக்கா. அப்போ ஆஞ்சநேயமூர்த்தி கேட்குறார், இது என்னமா இட்டுருக்க செந்தூர்னா, ராமச்சந்திரமூர்த்திக்கு இந்த செந்தூர்ங்கிற இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கக்கூடிய இந்த பொடியை தன்னோட வகுடில் இட்டுண்டா ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அதனால் ஆத்துக்காரருக்கு என்ன பிடிக்குதோ அதை நான் செய்கிறேன், அதனால் அவருக்கு என்ன பிடிக்குமோ அதை நான் இட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த செந்தூரமானது இவருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணார், உடம்பு ஃபுல்லாக செந்தூரத்தை எடுத்துன்னு ராமச்சந்திரமூர்த்திக்கு முன்னாடி நின்னாராம். அங்கீ செந்தூர சர்ச்சிலா பவ்ய மாருதி தேக்கிலா. இப்படி பவ்யமாக பகவானுக்கு ரொம்ப பிடிச்சவரா எல்லாரும் கிண்டல் பண்ணுறா இவரை. அப்போ பகவான் சொல்கிறார், ராமச்சந்திரமூர்த்தி என்றைக்கும் உன்னை எல்லாரும் இந்த செந்தூரத்தை எட்டுண்டு யாரெல்லாம் உன்னை செந்தூரத்தை உடம்புல பூசி உனக்கு அழகு பார்த்து உனக்கு சேவை பண்ணி யாரெல்லாம் உனக்கு நமஸ்கரிக்கிறாளோ அவள் எல்லாரும் உன்னுடைய அனுகிரகத்தை பெறுவான்னு சொன்னதுனால இன்றைக்கும் ஆஞ்சநேய மூர்த்திக்கு அந்த செந்தூரத்தை இடுறா எல்லாரும். அதே மாதிரி கபி குலாஞ்சே மண்டன அப்படின்னு சொல்லிட்டு கபி குலங்கள் எல்லாருக்கும் தலைவனாக இருந்து அதற்கு மேலே அந்த குலத்தையே தான் உத்தாரணம் பண்ணக்கூடியவனாக இந்த ஹனுமான் இருந்துறார். சரண ஏகா ஜனார்தனே அப்படிப்பட்டதா சரணம் அடைகிறேன்னு ஏக்நாத் மகாராஜ் சொல்கிறார். இப்படி சுந்தரகாண்டத்தை ஏக்நாத் மகாராஜ் எழுதும் பொழுது சாக்ஷாத் ஹனுமானே இவரோட உடம்பில் ஆவிர்வாவம் ஆயிடுறார். இவருக்கு அடுத்த வீட்டில் இருக்கக்கூடியவர் இவருடைய பராக்கிரமத்தை, அதாவது ஏக்நாத் மகாராஜுடைய பராக்கிரமத்தையும் அவருடைய வல்லபத்தன்மையையும் அவருடைய குருத்தன்மையும் உணராமல் நீ எல்லாரையும் ஏமாத்தின்னு இருக்கேன்னு அவர் மேலே பழி சுமத்தி அவரை வணங்காமல் அவரை திரும்பி கூட பார்க்காம இருக்கிறார். அப்படின் பொழுது ஏக்நாத் மகாராஜுக்கு அவர் மட்டும் இப்படி இருக்காரே, இந்த சத்சங்கத்துக்கு வராமல் இப்படி இருக்காரே அப்படின்னு மனசில் தோன்றுறது. அப்பொழுது ஒரு அதிசயம் நடக்கிறது. சுந்தரகாண்டம் இருக்கும்போது சாக்ஷாத் ஹனுமானே அவரோட உடம்புல ஆவிர்வாகமாகி அவர் இங்கேருந்து கடல் கடந்து இலங்கைக்கு போகிறோம்னு நினைக்கிற பொழுது இவரும் ஏக்நாத் மகாராஜும் இங்கேருந்து தன்னோட உடம்பால் அப்படி பறந்து போய் அங்கேருந்து இலங்கைக்கு போன மாதிரி பக்கத்து வீட்டில் போய் விழுந்துடுறார். அப்போ விழுந்த உடனே இவருடைய அந்த ஆச்சரியமான இவருடைய தெய்வீகத்தன்மையை உணர்றார். உணர்ந்ததுக்கப்புறம் அவரே இவருக்கு நமஸ்காரம் பண்ணி இவருக்கு சிஷ்யராக மாறுறார். அப்படி ஏக்நாத் மகாராஜ் பகவானுடைய அனுகிரகத்தினாலேயும் பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அவரோட கனவுல தோன்றி நீ ராமாயணம் இயற்றணும்னு சொல்லி அவர் என்னைக்கு ஏற்ற ஆரம்பிக்கிறாரோ அப்பொழுது ஒவ்வொரு காட்சிகளையும் அவருக்கு அவரோட சொப்பனத்தில் எல்லாத்தையும் காமிச்சார் ராமச்சந்திரமூர்த்தி. அதனால் இன்றைக்கி பாவார்த்த ராமாயண் பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தினாருடைய அனுகிரகத்தினால வந்திருக்கு. அதனால் அதில் பல பல விஷயங்களை ஏக்நாத் மகாராஜ் எழுதியிருக்கார். பல பல கதைகள் எல்லாம் சொல்லப்படுறது. இவருடைய அந்த பிறப்பையும் இப்படி தான் வர்ணிக்கிறார் ஏக்நாத் மகாராஜ். அதன் மூலமாக கைகேயிக்கு அவளுடைய அந்த பாத்திரம் பாயச பாத்திரமானது அந்த கழுகு எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் இவளுக்கு என்ன பண்ணுறான்னா கௌசல்யா மாதா அவளோட அம்சத்தில் இருக்கிற பாதி பாயசத்தையும் சுபத்ராவில் இருக்கக்கூடியவள்கிட்ட அவள்கிட்ட இருக்கிற பாதி பாயசத்தையும் வாங்கி கொடுக்கறதுனால இந்த அம்சத்துலேயும் அந்த அம்சத்துலேயும் இருக்கிறதுனால லக்ஷ்மணன் அண்ட் சத்ருகணன் பரதன் சத்ருகணன் கைகேயி மாதாவுக்கு ரெட்ட குழந்தைகளாக பிறக்கிறதா அவர் சொல்கிறார். அதனால் பரதனும் சத்ருகணனும் கைகேயி மாதாவுக்கு பிறந்ததாகவும் சுபத்ராவுக்கு லக்ஷ்மணன் பிறந்ததாகவும் கௌசல்யா மாதாவுக்கு சாக்ஷாத் ராமச்சந்திரமூர்த்தியும் ராமச்சந்திரமூர்த்தி தான் அயோனிஜராக வர எல்லா குழந்தைகளுமே இப்படி பிறந்ததுலேருந்து பல பல பராக்கிரமங்களையும் பல பல விசேஷங்களையும் அவதாரங்களையும் பகவான் அங்கங்கே காமிச்சு கொடுக்குறார். கௌசல்யா மாத்திரக்கு விஸ்வரூபம் எடுத்து பிறந்த உடனேயே காமிச்சு கொடுத்துட்றார். அவளுக்கு இந்த தேக அபிமானங்கிறதே இருக்கிறதில்ல. அதனால் மாயையினால் அவளை மறைச்சி அவருக்கு இந்த அனுகிரகத்தை கொடுத்து தான் பகவான்கிற அந்த ரூபத்தை அவளுக்கு காமிச்சதுக்கப்புறம் திருப்பி மாயினால் மூடி சாதாரண
அந்த உறவை உண்டாக்கி, தாய் மகன் அப்படிங்கிற உறவை உண்டாக்கி அவருக்கு அந்த வாத்சல்ய பாவத்தை பகவானே கொடுத்து அந்த கௌசல்யா மாண்டல் சுந்தரத்தை தியான கௌசல்யா மாண்டன் அப்படிங்கிற கௌசல்யா ஆனவர் கௌசல்யா தன்னோட மடியில் எடுத்துன்னு வச்சுட்டு பகவானை கொஞ்சராளாம். அது பகவானுடைய அனுகிரகத்தினாலேயே அவளுக்கு அந்த இது கிடைக்கிறது. அதனால் எத்தனையோ ஜென்மங்களில் பண்ண புண்ணிய பலனால் தசரதருக்கு மனைவியாக கௌசல்யா மாதா இப்படி அவதாரம் பண்ணி பகவானுடைய அவதாரத்தை தன் வயத்தில் தாங்கி அவள் இந்த அயோனிஜரான பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி பிறக்கிறதுக்கு ஒரு அனுகூலமான இதுவாக இருக்கா. அதனால் தாய் அப்படிப்பட்ட உயர்ந்தவளாக கௌசல்யா மாதா இருக்கா. அப்படி பகவான் எங்கு சென்றாலும் கௌசல்யா மாதாவை வணங்கி அவர்கிட்ட ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகிறார். பகவான் பித்ரு பாத்சல்ய பாவத்தில் இருக்கார். தாய்க்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறார். தன்னுடைய தாயின் மட்டும் இல்லாமல் மற்ற தாய்களையும் தன்னுடைய தாய்களாகவே பாவித்தார். ஸோ கைகையினால் தான் வனத்திற்கு செல்லப்பட்டாலும் பின்பு கையை பரதன்கிட்ட சொல்லி அம்மாவை எந்த விதத்திலையும் துன்புறுத்தக்கூடாது, மரியாதை கொடுக்கணும்னு அம்மாவுக்கு சொல்லி வாத்சல்ய பாவத்தையும் பிரேம பாவத்தையும் கௌசல்யா மூலமாக கையைட்டையும் காமிக்கிறார். தன் 14 வருஷங்கள் தன்னோட அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்கணுங்கிறதையும் பரதன்கிட்ட சொல்கிறார். அப்படி பரதனுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாரும் போதிக்கிறார். சத்ருகுணனுக்கு எப்படி ஆட்சி புரியணுங்கிறத சொல்கிறார். ராமச்சந்திரமூர்த்தி தன்னுடைய பாதத்தையும் பாதுகையையும் பரதனுக்கு சமர்ப்பணம் பண்ணுறார். அதே போல் ஆஞ்சநேய மூர்த்தியை தன்னோடவனாக ஆக்கி தன் கூடவே வச்சுட்டு தனக்கு என்னெல்லாம் உண்டோ அது மாதிரி ஆஞ்சநேயரையும் கொடுத்து தன்னோடவனாக ஆக்கி கொண்டார். இப்படி பகவான் என்ன செய்யலை, பகவான் எல்லாரையும் தன்னுக்காக வச்சுட்டு தனக்கு கீழே கொண்டு அதர்மங்களை எல்லாம் போக்கி, அதர்மம்னு சொல்லக்கூடியவா யாருன்னா விஜயர்கள் தானே. அவள் தானே கும்பகர்ணனும் ராவணனுமாக பிறக்கிறா. அவள் 2 பேரும் தன்னுடைய அம்சங்கள் தான். அவளுக்கும் அந்த விரோத பாவம் இருந்ததுங்கிறதுனால இந்த பூமியில் பிறந்து அவளுக்கும் நற்கதியை கொடுத்து தன்கிட்டே அழைச்சிக்கிறார். அதனால் பகவானுக்கு முன்னாடி நல்லவர்கள் கெட்டவர்கள் அப்படிங்கிறது யாரும் கிடையாது. நல்லவர்களும் நல்லவர்களே, கெட்டவர்களும் நல்லவர்களே. பகவான் நல்லவர்களையும் கெட்டவர்களையும் கொடுத்து இந்த பூமியில் இருக்க வைத்து கெட்டவர்களையும் நல்லவர்களாக்கி நல்லவர்களுக்கும் மோட்சத்தை கொடுத்து தன்கிட்டே எடுத்துக்கிறார். அதனால் பகவான் ராமச்சந்திரமூர்த்தியான அவதாரம், அவருடைய அவதாரத்தினோட அந்த கல்கி அவதாரம், கிருஷ்ண அவதாரம் கல்கி அவதாரமாக சொல்லப்படுறதோட இந்த அவதாரமாக இந்த ஆஞ்சநேய மூர்த்தியும் 11வது அவதாரமாக சொல்லி ஏக்நாத் மகாராஜ் ருத்ராகார அவதார கரி துஷ்டாஞ்சா சம்ஹார, துஷ்டர்கள் எல்லாரும் இவரும் சம்ஹாரம் பண்ணார். நாமகேதா விக்னஜாய, இவருடைய நாமத்தை சொன்னாலே பல கஷ்டங்கள் நம்மளுக்கு வர்ற தடைகள் எல்லாம் போயிடும். சனி பகவான் பெயர்ச்சியின் பொழுது சனியை யாரெல்லாம் பிடிச்சிட்டு இருக்கான்னு சொல்லப்படுறாளோ அவெல்லாம் ஆஞ்சநேய மூர்த்தியை வணங்கினா சனியோட பிரபாவம் குறைந்து விடும்னு சொல்கிறது. அதனால் எல்லா தடைகளையும் நீங்கிறதுக்கு ஆஞ்சநேய மூர்த்தி அணுகிறோம். தியாஞ்சா மகிமா வரணும் காயம், அவருடைய மகிமையை நான் என்னன்னு சொல்லுவேன். அவரை வணங்கி ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம்னு சொல்லிட்டோம்னாலே பகவான் ஸ்ரீ ஹரியோட அனுகிரகம் நம்மளுக்கு கிடைத்திரும். அதனால் ஆஞ்சநேய மூர்த்தியை வணங்கினோம்னா ராமச்சந்திரமூர்த்தியோட அனுகிரகமும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவோடைய அனுகிரகமும் கிடைச்சிடும். அங்கு செந்தூர சேர்ச்சிலா பவ்ய மாருதி தேக்கிலா, பவ்யமான மாருதியை நம்ம அங்கத்தில் அந்த சிவப்பு கலர் அப்படிங்கிற தடிச்சுன்னு இருக்கிற செந்தூரத்தை பூசின்னு இருக்கிற இதை பார்க்கறது மூலமாக அவருக்கு அந்த சேவை பண்ணுறது மூலமாக பகவான் ஹனுமானுடைய அனுகிரகத்தை நம்ம பெறுவோம்னு சொல்லி கபிகுலாச்சே மண்டன, இந்த குலங்களுக்கு ஒரு தலைவனாக இருக்கக்கூடியவரை இந்த கபிகுலத்தெல்லாம் தன் மூலமாக வச்சுருக்கக்கூடிய சிவ அம்சம் கொண்டவராய் சரண அடையிறேன் ஏக்நாத் மகாராஜ் இந்த பாடத்தில் பாடுறார். ஜெய் சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய், ஜெய் ஆஞ்சநேய மூர்த்தி கி ஜெய், சர்வசந்தனோ கி ஜெய், பாண்டுரங்க ஹரி வாசுதேவ ஹரி.